ஹலோ! இன்னைக்கு முதல் முறையாக நம்ம வீட்லயே கேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது அவதாரம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக் ஒயிட்டையும், யோக்கையும் செப்பரேட் பண்ணுவது. பட் ஆக்சுவலா நமக்கு அதுவே பெரிய டாஸ்க்கா போயிருச்சு. அப்புறம் எக் ஒயிட்ட வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் யோக்கு, பட்டர், சுகர் எல்லாம் பீட் பண்ணணுமா. அந்த அம்மா வீடியோல பவுடர் சுகர்ன்னு சொல்லாத காரணத்தினால், நான் சுகர அப்படியே கொட்டிவிட்டேன். அப்புறம் என்ன பண்றது? அது கரையிற வரைக்கும் பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் மத்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்களோ, அது எல்லாமே ஒரு ஸ்டெப்பு விடாம ஃபாலோ பண்ணிட்டேன். ஒரு பக்கம் மனசு படபடன்னுச்சு. "ஐயய்யோ! வேஸ்ட் பண்ணிறாத" அப்படின்னு. பட் ஓகே. ஒரு அளவுக்கு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்தது. இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம அறிவுக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாரி கலக்குன்னு கலக்கி ஒரு பேட்டர ரெடி பண்ணிட்டேன். தென் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில நம்ம கேக் பேட்டர உள்ள வச்சாச்சு. ஆக்சுவலா வேண்டாத தெய்வம் இல்ல. பட்டர் வேஸ்ட்டு, சுகர் வேஸ்ட்டு, கரண்ட் வேஸ்ட்டு. அச்சச்சோ! ஓரளவுக்காச்சும் கேக் மாரி வரணும்னு. பட் ஓகே. கடவுள் அன்னைக்கு நம்மள பிளெஸ் பண்ணிட்டாரு. கேக் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம்.